கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோயில் திருவிழா பண்ணணும். இது ஓட்டுக்காக தான் பண்றாங்க. திறக்கிறதுக்கு எங்க ஆளுங்களே வராங்கன்றதாக நாங்க பார்த்தோம். அது சார் அரசியல் பண்ணலையா சார்? எல்லாரும் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க சார். சோனியா காந்தி பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க, எல்லாரும் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க. பத்திரிக்கை பால சார். சார் ஸ்டாலின் வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டாங்க சார். கண்டிப்பாக அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் பண்ணாமல் இல்லை. இப்போ வர எம்பி எலெக்ஷனுக்காக அவசரமாக இந்த வேலையை முழுமையாக செய்கிறார்கள். வேணா வடநாட்டில் வேணால் அவர் மக்களை ஏமாற்றலாம், இந்துத்துவா கொள்கையை கையில் எடுத்து அதை என்னென்னமோ பண்ணலான்னு வச்சுங்க, அவர் ட்ராமா பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவிலானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த கோவிலானது முழுமையாக இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை, அவசர கதியாக அரசியல் நோக்கத்திற்காக திறந்து வைக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள்லாம் முன்வைக்கிறாங்க. இது பற்றியான கருத்துக்களா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை பொதுமக்களிடையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அது பாபர் மசூதியா இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு இப்போ ராமர் கோயிலா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஓட்டுக்காக தான் எங்களுக்கு தெரியுது. இன்னும் கேட்டால் அவருக்கு முஸ்லீம்ன்றதே பிடிக்காத விஷயம். அதுவும் இது மூலம் இல்லை, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அவருக்கு முஸ்லீம்டே ஆகாது. எங்கே போனாலும் ஏதாவது இந்துஸுங்க செய்கிற தப்பை கூட முஸ்லீமாக தான் அவர் எப்படி சொல்கிறது, முஸ்லீமுண்டா அவருக்கு ஆகாது. கட்டியே முடிக்கல, முன்னாடி அவர் இப்போ எலெக்ஷன் வருதுன்றக்கா அவசரமா திறக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் நாங்கள் சொல்கிறோமே. அது ஃபர்ஸ்ட் பாபர் மசூதியாக இருந்துச்சுங்க, அதை இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு இப்போ ராமர் கோயிலாக கட்டி இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் கூட நான் பார்த்தேன், அதை திறக்கிறதுக்கு எங்கள் ஆளுங்களே வராங்கன்றதாக நாங்கள் பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அவர் எங்களை பிடிக்கல, அவருக்கு முஸ்லீம்ன்றது பிடிக்கல, அவ்வளோதான். இது எலெக்ஷனுக்காக தான் பண்றாங்க, அரசியலுக்காக தான் பண்றாங்க. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ தப்பு தான் சொல்றாங்க. ஃபுல்லா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோயில் திருவிழா பண்ணணும். இது ஓட்டுக்காக தான் பண்றாங்க. சார் ராமூர் கோயில் இந்திய திருநாட்டுக்கு முக்கியமான தேவை தான். இது இந்திய திருநாடு, இந்திய நாடு இது, புரிஞ்சுங்களா? அதனால கண்டிப்பாக ராமூர் கோயில் இந்திய நாட்டுக்கு கண்டிப்பாக உகந்தது தான். இதை நான் வரவேற்கிறேன், அவ்வளோதான். பிஜேபிலாம் அரசியல்லாம் பண்ணல சார். அவங்க சொன்ன வாக்கை நிறைவேற்றுறாங்க. 5 வருஷம் 2024 ராமர் கோயில் கட்டுறாங்க, கட்டித்தரம் சொல்லிட்டாங்க. அந்த வாக்கு நிறைவேற்றுறாங்க, புரிஞ்சுங்களா? அதுக்காக நாங்கள் 2 பேர் எலெக்ஷன் வருது, அது ஒரு போய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா? அடுத்தது போய் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்களே வடஞ்சிலுக்கு ஓட்டு கேட்க போவாங்க சொல்லி நீங்கள் சொன்னீங்களே 2024 எம்பி ராமர் கட்டணம் சொல்லுவீங்க, பேச முடியாதுல்ல. அதனால சீக்கிரமாக ராமர் கோயில் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது. இதெல்லாம் அரசியல்லாம் பண்ணல, இந்திய திருநாட்டுக்கு நல்லது, அவ்வளோதான். கோவில்ல அரசியல் பண்ணக்கூடாது, ஆன்மீகத்தில் சார் அரசியல் பண்ணலையா சார்? எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க சார். சோனியா காந்தி பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க, எல்லாரும் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க. பத்திரிக்கை பால சார். சார் ஸ்டாலின் வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டாங்க சார். ஸ்டாலின் வீட்டில் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க, சோனியாவுக்கு பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க, லல்லு பத்திரிக்கை பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க. பத்திரிக்கை யாரும் எல்லாரும் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க சார். சொல்லப்போதா ராமர் கோயில் பாரத பிரதமர் கொண்டு வர்றது என்னமாரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வரவேற்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் பண்ணாமல் இல்லை. இப்போ வர எம்பி எலெக்ஷனுக்காக அவசரமாக இந்த வேலையை முழுமையாக செய்கிறார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இருந்தது கோர்ட்டு அவங்க ஆள் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்ததே தப்பு. பாபர் மசூதி இருக்கிறதுல அவசரமாக ராமர் கோயில் கட்டுவது மிக மிக தப்பான விஷயம். பொதுவாக அவர் எலெக்ஷனுக்காக இவர் ஒரு டென்ட் நடிக்கிறாரு, மோடியாக நடிக்கிறார். இதுதான் உண்மை. ஆன்மீகத்தில் அரசியல் கொண்டு வரலாமா? முழுக்க தப்பான விஷயம். அவர் ஆர்எஸ்எஸ் குரூப்பை சேர்ந்ததால் அவங்க இதை செய்கிறாங்க. இதுதான் உண்மை. இது வேணும்னு இந்த அரசியல் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாரு. பொதுப்படியாக நீங்கள் கருத்து கேட்டு பாருங்கள், எல்லாமே தெரியும். இதுதான் உண்மை. பிஜேபி அரசியல் பண்ணுது. மோடி அந்த அயோத்தியில் ராமர் கோயில் வச்சாக்கா அவருக்கு மீண்டும் அவர் பிரதமர் ஆகலான்ற ஒரு அவருக்கு இது. அதனால் அவர் முழுமையாக அதை இப்போ ஆன்மீகத்தில் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு அந்த வேலைப்பாடை செய்கிறாரு. இதுதான் உண்மை. அவர் மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கு ராமர் கோயிலுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல், ராமர் கோயிலுக்கு திறந்தாக்கா உடனே நீங்கள் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆகிடலான்றது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். அதனால் அவர் அவசரமாக இந்த வேலையை செய்கிறாரு. ஆனால் முழுமையான வேலைப்பாடு இன்னும் முடியல. நீங்கள் உங்களை மாரி மீடியா கூட உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது அங்கே அயோத்தியில்.
இதுதான் உண்மையான விஷயம். இது வந்து இன்றைக்கோ நேற்றோ எடுத்த முடிவு கிடையாது. 2024 எலெக்ஷனுக்காக வாங்குற ஓட்டு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பாரம்பரியம். அப்போது அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை இல்லை கோவிலை இடித்தாங்க அப்படின்றதுல வந்து கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது அகழ்வாராய்ச்சியெல்லாம் நடத்தி இது வந்து இருந்த ஒரு பில்டிங் மேலே தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுக்க பார்த்து அனுமார் சிலை அது இதெல்லாம் கிடச்சிது. அப்புறம் இந்து கோவில்ன்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு கோர்ட்டு கொடுக்குது. 2024 மனசில் வச்சுக்கின்னு அன்றைக்கி அத்வானி ரத யாத்திரை பண்ணல, 2024 எலெக்ஷனை வச்சுக்கின்னு அன்றைக்கி அவங்க பண்ணலை. ஸோ இது வந்து 2024 எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு ட்ரஸ்ட்டு எடுத்து நடத்துகிற ஒரு இதுவே அவங்களுக்கு உண்டான நிலப்பரப்பு என்னமோ ஒரு மத்திய அரசு கொடுத்துச்சு. கோர்ட்டு கொடுக்க சொன்னாங்க இல்லையா, ஒரு 5 ஏக்கர் 50 என்னமோ கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ராமஜென்ம பூமின்னு ஒரு 500 வருஷமாக போர் போட்டு அதுக்கு உண்டான ஒரு தலைமை தாங்கி இன்றைக்கி அதை நடத்துகிறாங்க. இதில் வந்து அரசியல் மோடி பண்ணுறாருன்னு கூட கிடையாது. ஏன்னா பட்ஜெட்டில் இதுக்குன்னு 5 பைசா ஒதுக்கலை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் பழனி கோவிலோ இல்லை திருச்செந்தூர் முருகர் கோவிலோ ஒரு ஆளும் ஆட்சி வந்து பட்ஜெட்டுக்கு நாங்கள் 10 கோடி ரூபாய் ஒதுக்குறோன்னு சொன்னால் அது அரசு மூலியமாக நடக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த கும்பாபிஷேகம் யார் மூலியமாக நடத்துனது? ஒரு மக்கள் பணம், அவங்களுடைய உண்டியல் பணம், இதெல்லாம் வச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ இதிலேருந்து தமிழ்நாடு அரசாங்கம் 10 பைசா ஒதுக்கலை அப்படின்னா பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு முழுமையாக பொறுப்பெடுக்க முடியாது. பிஜேபி அரசாங்கம் இதுக்கு நாங்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்குறோன்னு அப்படி எதனா பட்ஜெட் போட்டு ஒதுக்கியிருக்காங்களா? கிடையாது. இது முழுக்க ஒரு பக்தர்களால் ட்ரஸ்ட் மூலிமா நாங்களும் பணம் கொடுத்தோ இல்லை என்னென்னமோ கொடுத்தோ பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 24 எலெக்ஷனுக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு 500 வருஷம் இதுவே பாரம்பரியமான ஒரு இது இல்லை. இன்றைக்கி அதுக்கு பூஜை பண்ணி இந்த காலத்தில் தான் திறக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு, எத்தனை வீடு முழுமையாக கட்டி முடித்து கிரகபரிசம் பண்ணுறாங்க? ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த கோவில்லையும் ஒரு 50% நீங்கள் சொன்ன மாதிரி 50% நடந்து போச்சு. இப்போ 2024 எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னா இதை வந்து நீங்கள் அரசியலாக்குறதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறீங்க. இப்போ ஆகம விதிப்படி அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பல கோவில் ஆகம விதிப்படி நடந்திருக்கா? இல்லை. ஆகம விதிப்படி சில கோவிலுங்களாம் பண்ணலை. அதுக்கு உண்டான இப்போவும் சொல்கிறேங்க, நம்ம ராஜராஜ கோவிலில் கும்பாபிஷேகம்னா தமிழ் இது இப்போ அர்ச்சனை படி தான் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. மாதிரி இதை வந்து ஒரு அரசியலுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவோ இன்றைக்கி வந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழமையை மீட்டு எடுத்து ஒரு ராம பக்தர்ன்றதுன்னு எல்லாம் இந்து கலாச்சாரத்திற்கு அதுக்காக தான் இது நடக்குது. இதில் வந்து வேலை முடிக்காமல் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து 2024 எலெக்ஷனை முன்னிட்டு உங்கள் அரசாங்கம் அவசர கதியில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. கிடையாது. இது வந்து முழுமூச்சாக வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது வந்து 2024 எலெக்ஷனுக்கு இருக்க சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு ட்ரஸ்டியாக எடுத்து நடத்தும் போது இதுக்கும் அந்த ராம பக்தனான மோடிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இதை தூண்டி விடுறதா என்னோட கருத்து. கண்டிப்பாக முழுக்க இது வந்து பாஜகவோட அரசியல் தான். இது மூலமாக ஒரு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி மக்களை வந்து திசை திருப்பி அது மூலமாக மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முற்றிலும் வந்து தவறான ஒரு கருத்து தான். ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து என்ன சொல்லுது, அதுக்கான ஃபுல்ஃபில் ஆகாமையே அவசரமாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு அவசியமே இல்லையா? எதுக்காக பண்ணுறாங்க? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தான் துணைவியரோடு தான் வந்து இதில் கலந்துக்கணும். இதில் சில வரைமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி மோடியாக தன்னிச்சையாக வந்து இது அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் இதனால ஓட்டு வங்கி அவர் கூட நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. வேணா வடநாட்டில் வேணால் அவர் மக்களை ஏமாற்றலாம், இந்துத்துவா கொள்கையை கையில் எடுத்து அதை என்னென்னமோ பண்ணலான்னு வச்சுங்க, அவர் ட்ராமா பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. இங்கே எல்லாமே வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சார் இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஏப்ரல் மேவில் எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் கோயில் திறக்க முடியாது. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அதுக்கப்புறம் முன்னாடியே திறந்தால் தான் இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அது ஓட்டு வங்கியே இவங்க
உண்டாக்குறாங்க, இவங்களா உருவாக்குறாங்க இந்துக்களோட ஓட்டு அப்படின்னு. இதில் பொதுவாகவே மக்கள் உங்களை நேசிக்கிறாங்களான்னு பாருங்கள். இந்துக்கள் கிறிஸ்தவன் பிரிக்காதீங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. மோடியோட அரசு அதுதான் செய்ய வருது. நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக முதல்ல திறந்து இந்துக்களை இழுத்துக்கலான்ற ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு வேஸ்டான ஒரு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அரசியலையும் ஆன்மீகத்தையும் வந்து ஒன்றா பார்க்கலாமா? இல்லை சார், அது வேறு. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. இவங்க அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அவங்க செயல்படுறாங்க. அரசியலாக அதாவது எப்படி கேட்டால் ஆன்மீகத்தை அரசியலாக்கக்கூடாது. இவங்களுக்கு ஆன்மீகம் பண்ணுறதே அரசியலுக்காக தான். இதுதான் உண்மையான ஒரு தகவல். ராமர் கோயில் இன்னும் பினிஷே ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அரசியலுக்காக தான் திறக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு சங்கராச்சாரியார் முக்கியமாக இந்து தலைமை குருவெல்லாம் அவர் யாருமே அதில் கலந்துக்கல என்னை பொறுத்த வரைக்கும். அப்படின்னாக்கா அரசியல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. இது பிஜேபி அரசு கை கொடுக்குமா? பிஜேபி கையெல்லாம் கொடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு மக்களுக்கு எதனா பாதிப்பாச்சுன்னா யார் பொறுப்பா? இவர் வந்து சங்கராச்சாரியாரும் கிட்ட போக மாட்டேன்றாரு. தலைமை குருவெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் சில பேர் ஒரு 4-5 பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஃபினிஷிங் ஆயிடுச்சுனாக்கா எப்போனாலும் திறந்துக்கிட்டோம். மோடியே கூட திறக்கட்டும் என்னை பொறுத்த தப்பு கிடையாது. சாமி யார் தந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இது அரசியலுக்காக பண்ணுறாங்க. 100% அரசியல் தான். ஆன்மீகத்தில் வந்து அரசியல் பண்ணுறது வந்து நாளைக்கு ஆபத்தில் தான் முடியும். என்னை பற்றி நாட்டுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இந்துன்னு சொல்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்ல என்னை பொறுத்த வரைக்கும். இந்துக்கே ஆபத்து ஆச்சுனாக்கா அரசியல் வந்து அரசியலாக பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாரும் வரணும்ல கோயிலுக்கு. அவருக்கு மட்டுமே இந்துன்னா எப்படி சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும்? எல்லாரும் இந்து தான். அது தவறு என்னை பொறுத்த 100% தவறு. அரசியலுக்காக பண்ணுறாங்க. ராமர் கோயில் வந்து நம்ம இந்தியாவுக்கு முக்கியமானது. தமிழனுடைய கலாச்சாரம் முக்கியம் வேணும். ஆனால் அவசரமாக அதை வந்து நான் வந்து இந்த இதை கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த கோயிலை பூஜை பண்ணால் நான் வந்து அரசியலில் வந்துடுவேன்னு சொல்கிறது மூட நம்பிக்கை. கடவுள் என்ன தலையெழுத்து எழுதியிருக்கான ஒரு மனிதனுக்கு அதுபடி தான் நடக்கும். ஏன்னா அது அவசரமாக செய்கிறது வந்து எனக்கு அதை பார்த்து உடன்பாடு கிடையாது. எனக்கு கிடையாது, என்ன மாதிரி மக்களுக்கு உடன்பாடு கிடையாது தான். அது வந்து நிறைய பேர் என் காதில் விழுந்த அளவில். ஆனால் மோடி வந்து நல்லது செய்கிறாரு. ஆனால் கோயில் விஷயத்தில் வந்து செஞ்சது எனக்கு அது ஒன்றும் பிடிக்கல. ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் வந்து முழுமையாக அதை செஞ்சு இது பண்ணாதான் அந்த கோயிலுக்கு வந்து நல்லது, மக்களுக்கு நல்லது. அரைகுறையாக அதை இது பண்ணும்போது எதுவுமே அரைகுறையாக செய்கிறது வந்து எதுவும் சரிப்படாது.